ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானிக்கும்படி நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 1வது அதிகாரம் 8-9 வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யோசுவா அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ரெடி ஆகுறான். ரெடி ஆகும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுத்து ஒரு ப்ராமிஸும் கொடுக்குறாரு. அந்த கட்டளை என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவது. நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம பைபிளில் இருக்கிற ஒரு வசனமும், இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நம்மளுடைய வாயை விட்டு பிரியாது இருக்கணுமா. நம்ம எப்பவும் அதை பேசிகிட்டே இருக்கணும், எப்பவும் அதை நினச்சிட்டே இருக்கணும். நம்ம செய்கிற செயல்களில் அது வெளிப்படணும், நம்ம பேசுகிற வார்த்தையில் அது வெளிப்படணும், நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படணும். அதுதான் அதோட அர்த்தம். என்னென்னா, உன் வாயை விட்டு நம்ம மனசில் இருக்கிறதா நம்மளோட வாய் பேசும். அப்போ நம்ம வாயில் அது எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனதில் அது ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி இதில் எழுதியிருக்கிறதின்படி எல்லாம் செய்ய நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது அதை இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்றது இருக்குது. இரவும் பகலும் அப்படின்னா நம்ம மெடிடேட் பண்ணுறது, ஆழமாக அதை சிந்திக்கிறது. ஒரு வசனம் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா அதோட ஆழமான அர்த்தம் என்ன, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது எப்படி அப்பியாசப்படுத்துறது, அதை எப்படி நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் அப்பியாசப்படுத்துறது, நம்மளுடைய நடக்கைகளில் எப்படி அப்பியாசப்படுத்துறது, நம்ம பேசும்போது, நம்ம மற்றவங்களோட உறவு கொள்ளும்போது நம்ம அந்த வார்த்தைகள் எப்படி நம்ம பேசுறது, மற்ற உறவுகளோடு நம்ம பேசும்போது அவங்கள காயப்படுத்தாமல் எப்படி பேசுறது, ஒரு காரியத்தை எப்படி அவங்கக்கிட்ட அழகாக சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது, அதே நம்மளுடைய தியானமாக இருக்கும்போது நம்ம நிறைய நேரங்களில் சில நேரங்களில் எந்த சண்டையும் இல்லாமல், எந்த சச்சரவும் இல்லாமல் தவிர்த்து போடுகிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அதை இரவும் பகலும் அதை நம்ம தியானித்து கொண்டிருக்கணும். அப்படி தியானித்து கொண்டு இருக்கும்போது, அதாவது வாயை விட்டு பிரியாது இருக்கணும், அதைப்படி செய்ய கவனமாக இருக்கணும், இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். அதே மாதிரி நம்மளுடைய என்ன டிசிஷன் எடுக்கணுன்னாலும், நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணுன்னாலும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னாலும் சரி, ஆண்டவர் அந்த காரியத்திலும் நம்மளை புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு கிருபை செய்வார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ புது தேசத்தில் இருக்கிற, புது காரியங்கள் நிறைய பண்ணுற, நீ இந்த மாதிரி நீ இருக்கும்போது நீ எதுக்குமே கலங்க தேவையில்லை. நீ பலன் கொண்டு திடமனதாய் இருப்பாய், எந்த பிரச்சனையும் இருக்காது உனக்கு. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவருடைய வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். நீ எப்பவும் அதை தியானித்து கொண்டே இருக்கணும், அதன்படி செய்ய கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு எந்த நேரத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே கூட இருக்கிறார். நீ எங்கெல்லாம் போறியோ ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அதை தான் முக்கியமாக அதில் சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, நான் பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு தகப்பனே, உம்முடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாது இருக்கணும் அப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு எனக்கு கிருபை தாங்க எஸ்ஸப்பா. ஆண்டவரே, என்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவதற்கும், ஆண்டவரே நான் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கும் தகப்பனே, உம்முடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் எனக்கு வழி காட்டுகிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நீர் எங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற இந்த புத்தகத்துக்காக, நீர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாண புத்தகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதன்படி நடக்க, இதன்படி வாழ நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, புத்திமானாய் நடந்து கொள்வதற்கும், ஆண்டவரே, எங்கள் வழியை வாய்க்க பண்ணுவதற்கும், நீர் எங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்துகிறதற்கும், ஆண்டவரே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானம் செய்வதே வழி என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களே சப்பா. அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதும் உங்களுக்கு வழிகாட்டட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.